நெல்லை மாவட்டம் அம்பை அருகே வெறி பிடித்த வளர்ப்பு நாய் கடித்து குதறி உரிமையாளர் உட்பட 14 பேர் காயமடைந்த விவகாரத்தில் நாயின் உரிமையாளர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கண்ணன் வழங்க கேட்போம். கண்ணன், வணக்கம். இந்த சம்பவம் குறித்து விவரிங்க. வணக்கம். நெல்லை மாவட்டம் அம்பை அருகே உள்ள விக்ரமசிங்கபுரம் பகுதியைச் சேர்ந்த நல்லையா மகன் கிருஷ்ணன் இவரது வீட்டில் வளர்த்து வந்த நாய்க்கு கடந்த 19ஆம் தேதி திடீரென வெறி பிடித்ததாக கூறப்படுகிறது. இதனால் கிருஷ்ணனை திடீரென நாய் கடித்து குதறியுள்ளது. தொடர்ந்து வெறி பிடித்தவாறு நாய் வீட்டை விட்டு வெளியேறி விக்ரமசிங்கபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த 12 வயது சிறுவன், பெண்கள் என சுமார் 14 பேரை கடித்து குதறியது. இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் நகராட்சியினர் இதை கட்டுப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கவும் பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை விடுத்தனர். தொடர்ந்து விக்ரமசிங்கபுரம் நகராட்சி சுகாதார ஆய்வாளர் ஆறுமுக நாயினார் நாயின் உரிமையாளர் கிருஷ்ணன் நாயை பொறுப்பற்ற முறையில் தெருவில் விட்டுள்ளார். எனவே அந்த நாய் பலரை கடித்துள்ளது. மேலும் அவர் வீட்டிலும் அவருக்கு சொந்தமான தோட்டத்திலும் பல நாய்களை வளர்த்து வருகிறார். இதனால் பொதுமக்களுக்கு இடையூறு உள்ளது. நாய்களினால் பொதுமக்களுக்கு அச்சம் அடைந்துள்ளனர். இதனால் கிருஷ்ணன் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்குமாறு விக்ரமசிங்கபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அதன் பேரில் தற்போது விக்ரமசிங்கபுரம் போலீசார் நாயின் உரிமையாளர் கிருஷ்ணன் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. விவரங்களுக்கு நன்றி கண்ணன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.